வெல்கம் டு ஏகே இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டு ஆன்லைனில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் அது அண்டு யாரெல்லாம் இந்த ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணலாம், எந்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் கிரேஸ் சான்சஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வித்தவுட் ஃபைனுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்பித்த டேட் பார்த்தீங்கன்னா 24/2/2024 டு 1/3/2024 வரைக்கும் நமக்கு வித்தவுட் ஃபைனில் கட்டிக்கலாம். எந்த ஃபைன் கட்ட தேவையில்ல. இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து காலேஜ் மூலிமா மட்டும்தான் கட்ட முடியும், நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் வித் ஃபைனில் 150 ருபீஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம். அதாவது எக்ஸாம் ஃபீஸு ப்ளஸ் 150 ஃபைனோட நம்மளுடைய ஃபீஸை வந்து நம்ம ஆன்லைனே கட்டிக்கலாம். இதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 2/3/2024 டு 8/3/2024 இந்த டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 150 ஃபைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பார்த்தீங்கன்னா 750 ரூபா மாறிடும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த 8ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுடைய ஃபீஸை கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் 150 மட்டும் தான் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 750 ருபீஸாக மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 750 ஃபைன் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 9/3/2024 டு 15/3/2024 வரைக்கும் உங்களுக்கு 750 ஃபைன் இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபீஸே கட்ட முடியாது, நீங்கள் எக்ஸாமு எழுத முடியாது. அதனால் நீங்கள் இந்த வித்தின் பீரியடுக்குள்ளே உங்களுடைய ஃபீஸை பேமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக யாருக்கெல்லாம் கிரேஸ் சான்சஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் 17 சீரீஸில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அதிலிருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்கலாம். அதாவது நீங்கள் படித்து முடித்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டு யாருடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் 17 ஆரம்பிக்குதோ அவங்க எல்லாருமே வந்து ஃபீஸ் கட்டலாம் அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் மட்டும்தான் எலிஜிபிள். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 18 ஆரம்பிக்கக்கூடிய ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த ஃபீஸை கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சான்சஸ் வந்து இது 2ஆவது சான்ஸு, இதுதான் லாஸ்ட்டு. இது முடியுது அப்படின்னா மறுபடியும் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் சான்சஸ். அதனால் இதில் யாராவது நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 19 சீரீஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ கரண்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜஸில் யாரெல்லாம் கிரேஸ் சான்சஸில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும், அது இதை செக் பண்ணிக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, மார்க் ஷீட்டுக்கு எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, உங்களுடைய ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, கன்சல்ட் மார்க் ஷீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயிலிங்க கொடுத்துருக்காங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்காங்க. அந்த ப்ரௌசரில் டிப் எக்ஸாம் அப்படின்னு டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். பக்கத்தில் ப்ளூ கலரில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அது கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட். அதாவது வித் 150 ஃபைனு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 8/3/2024 அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வித் 750 ருபீஸ் ஃபைன் பார்த்தீங்கன்னா 15/3/2024 கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியும், இந்த டேட்டுக்கு மேலே உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட ஃபீஸை பேமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அல்லது மேலே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சு பின்னாடி இங்கே கீழே ஃபெச் டீட்டெயில் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். இந்த ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட அவன் செக் பண்ணிக்காங்க. அடுத்து உங்களோட காலேஜ் நேம் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்காங்க. உங்களோட பேர் இருக்கும், அது உங்களோட பேர் தானா அப்படின்னு டைம் செக் பண்ணிங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அது உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அடுத்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கேண்டிடேட்டியா அல்லது ரெகுலர் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு இயர் கொடுத்துருப்பாங்க. A23 அப்படின்னா ஏப்ரல் 2023 நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு மீனிங்கு.
அடுத்து உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் அரியர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே 1 கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களோட அரியர் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 135 ரூபா, அதான் உங்களோட எக்ஸாம் ஃபீஸு. அடுத்ததாக உங்களோட ஃபைன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க 150 ரூபா. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 285. அப்போ நம்ம ஃபைனோட சேர்த்து ஒரு பேப்பருக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் பார்த்தீங்கன்னா 285 ருபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் எத்தனை செமஸ்டரில் அரியர் வச்சுருக்கீங்க, அது என்ன ஸ்கீமு, அந்த சப்ஜெக்டோட கால நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் 6ஆம் செமஸ்டரில் எம் ஸ்கீமில் என்னோட மொதல் சப்ஜெக்ட் என்னோட அரியர் இருக்குது, அதுதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட்டை பண்ணிக்கோங்க. கீழே உங்களோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க, உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆல்ரெடி மொபைல் நம்பர் கேட்குறாங்க, இது ஆப்ஷன் தான், நீங்கள் டைப் பண்ண அவசியம் கிடையாது, அதனால் நீங்கள் விட்டுறலாம். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி கேட்குறாங்க, உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்காங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் கேட்குறாங்க, உங்களோட அட்ரஸை டைப் பண்ணிக்காங்க. அடுத்தது இங்கே உங்களோட குடியிருப்பு நகரம் கேட்குறாங்க, அதாவது சிட்டி கேட்குறாங்க. அடுத்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடு கேட்குறாங்க, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடு டைப் பண்ணிக்காங்க. நான் இப்போ என்னோட பர்சனல் டீட்டெயிலாம் டைப் பண்ணிட்டேன். இங்கே டெக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த டெக்ளரேஷன் நீங்கள் படித்து பார்த்துக்காங்க. லாஸ்ட்டாக பேமெண்ட் கேட்குறாங்க, இங்கே ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம அங்கே கொடுத்த நம்ம அட்ரஸு, நம்ம மெயில் ஐடி, கான்டாக்ட் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் ஒரு டைம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. இங்கே நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு காமிக்கும், அதை ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே கட்டினா தான் கட்ட முடியும், இல்லைனா உங்களுடைய இந்த பேமெண்ட் லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆகிரும். அதனால் இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே கட்டிடுங்க. கீழே பேமெண்ட் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டுறீங்களா, இல்லை டெபிட் கார்டா, இல்லை நெட் பேங்கியா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. நான் யூபிஐ ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ யூபிஐ ஆப்ஷனில் நீங்கள் உங்களுடைய யூபிஐ ஐடி டைப் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நான் யூபிஐ ஐடிலாம் டைப் பண்ணல. மேலே ஜெனரேட் கியூஆர் கோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது மூலிமா தான் என்னோடய பேமெண்ட் நான் கட்ட போகிறேன். இப்போ இங்கே கியூஆர் கோடு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கியூஆர் கோடை உங்கள் மொபைலில் ஏதாவது பேமெண்ட் ஆப்பில் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். அதாவது நான் ஜிபேவில் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் காமிக்கக்கூடிய அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது இங்கே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஆப்ஷன் கண்டிப்பாக வரணும். அது வந்தால் மட்டும்தான் உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லிப்பில் நீங்கள் பணம் கட்டுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்லிப்பை நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பத்திரமா வச்சுக்காங்க. இப்போ இந்த ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த ஸ்லிப்பில் நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டைம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.